எல்லாம் காலைல அத்தனை பெரிய ஆட்கள் வந்து காலைல விழுகிற ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு கைதியாக வந்து நின்னார்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவர் பிராமின்ஸ்னாலையும் வந்து அவங்களுடைய மொத்தத்துக்கு அத்தாரிட்டி தான் வருது. அவர் மேலே ஒரு கொலைகேஸ் போட்டவங்க பிராமின் சமுதாயத்தை சேர்ந்த சிஎம் அவங்க. அம்மா இவர் ஏதோ அந்த அம்மாவை பற்றி அங்கே இங்கே ஏதோ பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சான்ஸ் தூக்கி உள்ளே பிடிச்சி போட்டாங்க. ஸோ அதுக்குடைய எவிடன்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்கும்போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டோமே அப்படின்றதுல வந்து அவருக்கு வந்து மனம் உடைஞ்சிட்டாரு. ரொம்ப வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அழுகலையே தவிர வந்து முன்னால் நிற்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டால் அவருடைய ஃபேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுதுடுவார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க, அவருக்கு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அவர்கிட்ட நான் எல்லா விஷயமும் பேசுவேன். நான் அந்த லிங்கம் எடுக்கிறது, ஏன் லிங்கம் எல்லாம் எடுப்பியா நீங்கள் எடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வயிற்று பிழப்புக்கு ஏதாவது செய்கிறது சாமி, அதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுக்க சொன்னீங்கன்னா நாங்கள் எடுக்க முடியும், அதெல்லாம் சும்மா ஒரு டெக்னிக் தான், அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் பொய்ன்றதை அவனே ஒத்துக்கிட்டான். நான் பார்த்த வரைக்கும் சாமியாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். ரொம்ப ரேர் சாமியார்கள் நல்லவங்க. மக்களை ஏமாத்துறான்னு மக்களுக்கு தெரியறதில்ல. அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போனீங்கன்னா தான் அவங்களுடைய உண்மையான இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஆட்டம் சங்கர் வந்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் தாங்க அவனை இவ்வளோ பெருசாகிடுச்சு. இது ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிம்ப். அவன் ரோட்டில் போகிற இந்த பிச்சைக்காரியமாக இருக்கிற லேடிஸை கூப்பிட்டு அழகின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ப்ராஸ்டியூஷன் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சில குறைகள் பண்ண ஜெயபிரகாஷ் வெளியே வந்தார். ஆட்டோ சங்கர் வந்து தூக்கில். ஆமாம், இவனும் அவனையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேரக்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே அந்த ஃபெமினைன் கேரக்டர். இவனும் அதே மாதிரி தான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்லியாக இருக்க மாட்டான். ஒரு மாதிரி அவனுடைய பேச்சுக்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவனுங்க வந்து ஒரு சைக்கோ கில்லர்ஸ் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள். அது மாதிரி கலைஞர் அரெஸ்ட் மாதிரியே வந்து நீங்கள் இருக்கும்போது நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் வந்து அந்த காஞ்சி பெரியவர் அரெஸ்ட் வந்து. ஆமாம். அப்போ எப்படி இருந்தார் அவர்? மனநிலை எப்படி இருந்தது? அவர் உங்களுக்கு வேற வெளியே இருந்து ப்ரெஷர்கள் இது மாதிரி இருந்ததா? அனைத்து பிராமின்ஸ்னாலையும் வந்து அவங்களுடைய மொத்தத்துக்கு அத்தாரிட்டி தான் வருது. அவர் மேலே ஒரு கொலைகேஸ் போட்டவங்க பிராமின் சமுதாயத்தை சேர்ந்த சிஎம் அவங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய வந்து பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருந்துச்சு. அது அவர் வந்து உங்களுக்கு அவருடைய மனநிலை வந்து ரொம்ப மோசமான நிலைமை தான் இருந்துச்சு. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சிட்டார். உங்களுக்கு அவங்க வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா உங்களுக்கு. ஏன்னா அந்த மர்டர் கேஸில் வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னுலாம் சொல்லிட முடியாது. அவர் உங்களுக்கு எவனோ ஒருத்தன் வந்து வரானுங்க, அவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவனுக்கு நீங்கள் எதிரியா அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்கிறான், இவருக்கு அவர் எதிரின்னு சொல்கிறான். உடனே வந்து எவனோ ஒருத்தன் போகிறான், அவனை போய் வந்து சாடிச்சிட்றான். ஸோ அவர் பொறுப்பாகிட முடியுமா? அது அவருக்கு அந்த இன்சிடென்ட்லாம் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் சுத்தமாக தொடர்பு இல்லை, மர்டருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் வந்து அந்த இன்சிடென்ட் எனக்கு தெரியாதுன்னு அவர் வந்து புறக்கணிச்சிட முடியாது. எனக்கு கேட்டால் அவர் யார்கிட்டயா சொல்லியிருப்பார். அது அந்த எவிடன்ஸ் தானே வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டால், அவ்வளோ பெரிய ஒரு இந்து மதத்தினுடைய அத்தாரிட்டி அவரை போய் அரெஸ்ட் பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா என்ன மாதிரி ரெப்பர்கஷன் வரும்னு அவங்களுக்கு தெரியாமையாக இருந்திருக்கும். ஸோ சரியான ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்குடைய எவிடன்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கேட்கும்போது இந்த மாதிரி யார்கிட்ட பேசியிருக்காரு. அவர் அந்த மர்டரான ஆளை பற்றி ஏதோ பேசியிருக்காரு அவர். அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு வந்து அவன் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்கான், இந்த மாதிரி இவரால் எனக்கு வந்து ஆபத்து வரும்னு. அது போதுமே உங்களுக்கு. அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த அவரை வந்து இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, மனசாமா இவர் ஏதோ அந்த அம்மாவை பற்றி அங்கே இங்கே ஏதோ பேசியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த சான்ஸ் தூக்கி உள்ளே பிடிச்சி போட்டாங்க. உங்களுக்கு ஒரு கல்ல ரெண்டு மங்க. அவங்களுக்கு ஒன்று வந்து இவரை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டதும் ஒன்று, ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து யாருமே செய்ய முடியாது இல்லையா. அரெஸ்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் இருக்குது, யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. யாரெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. அவங்களுக்கு மேலேருந்து அவ்வளோ ப்ரெஷர் வந்து கூட அவங்க வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை அதில் அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டாங்க அவங்க. அதனால் அவரை ஒன்றும் இவங்களால யாராலையும் காப்பாற்ற முடியல. ஸோ அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டோமே அப்படின்றதுல வந்து அவருக்கு வந்து மனம் உடைஞ்சிட்டார். அவர் ரொம்ப வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அழுகலையே தவிர அந்த அவருடைய வந்து முன்னால் நிற்கும்போது பார்த்தீங்கன்னு கேட்டால் அவருடைய ஃபேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுதுடுவார். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ வந்து டென்ஸாக இருந்தார். அவர் உட்காரனாலும் உட்காரல. அவர் அப்படியே வந்து அந்த மாதிரி என்னை வந்து இந்த மாதிரி
பழி சுமத்திட்டாங்க என் மேலே. நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னா ஏன்னா அவருடைய என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செஞ்சீங்கன்னா பாவம் 10% இருந்துன்னு கேட்டிங்கன்னா, அதே பாவத்தை நான் செஞ்சேன்னா 100% எனக்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா நான் வேதம் படித்தவன் நான். அது மாதிரி நான் பண்ணுவேன்னா ஒரு உயிருக்கு கூட தீங்கு செய்யாததான் என்னுடைய கொள்கையும் எங்களுடைய மதமும் இல்லைங்களா. உங்களுக்கு அந்தணர் என்பவர் யாருங்க? எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொடுகலான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்தணர் என்பவர் அறவர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டு. அதுக்கு வந்து நாங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத ஆட்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனை வந்து கொல்றதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அது மாதிரி வந்து என்ன வந்து இப்போ இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. எல்லோரும் என்ன நினைப்பாங்க, எல்லாம் காலில் அத்தனை பெரிய ஆட்கள் வந்து காலில் விழுகிற ஒரு கடவுளுக்கு சமமான ஒரு ஆள் வந்து திடீர்னு ஒரு கைதியாக வந்து நின்னார்னா எப்படி இருக்கும் பாருங்க. அவருடைய மனநிலை என்னன்னு சொல்லி, மனிதர்கள் தானே அவங்க அப்போ வந்து நாங்கள் வந்து தெய்வம் அல்ல, நாங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொன்னார். சொன்னார்னா அவர் சொல்லலை, அவருடைய முகம் சொல்லிச்சு. அவர் வந்து தெய்வமாக இருந்துன்னு கேட்டீங்கன்னா அவர் இதை போடா அப்படின்னு ஒரு பார்ட் ஆஃப் தி கேம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் இல்லையா. அவருக்கு ஏன் அவங்க வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆனார் அவர்? ஸோ அவங்களும் வந்து மனிதர்கள் தான். உங்களுக்கு வந்து என்னதான் எங்களுக்கு வந்து கடவுளுடைய பவர் எங்ககிட்ட இருக்குன்னு அவங்க சொன்னாலும் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வந்து அவங்கள வெளிப்பட்டு தான் தீரும் உங்களுக்கு. அவருக்கு வந்து உடனே வந்து நாங்கள் வந்து எங்கே ஒரு இடத்துல வர அக்காமடேட் பண்ணோம். எனக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இவரை அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஃபோன் மேலேருந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க, அவருக்கு எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவரை வந்து ஜென்ரலாக வைக்கிற மாதிரி வைக்கல அவர். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிமாண்ட் பிரிசனர்ஸ் வந்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50-100 பேர் இருக்கிற ஒரு டார்மெண்ட்டில் கொண்டு போய் போட்டுருவோம் நாங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் நாங்கள் பண்ணிட முடியாது, நாங்கள் பண்ணக்கூடாது. நாங்கள் அப்படி கொண்டு போய் போட்டுருவோம் நாங்கள். ஸோ அப்படி தான் போட்டுருக்கணும். நான் ஆக்சுவலாக ஒரு வார்னிங் வந்ததுனால எனக்கு வந்து உள்ளபடியே எனக்கு ஒரு பயம்தான் அது. சப்போஸ் வந்து உள்ளே வந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் யாராவது. ஏன்னா உள்ளே வந்து ஒரு டார்மெண்ட்னால எல்லா கொள்ளைக்காரன் இருக்கானுங்க, எல்லாம் ஆர்கனைஸ் கிரிமினல்ஸ் இருக்கானுங்க, கூலிக்கு கொலை பண்ணவனுக்கு எத்தனையோ பேர் இருக்கானுங்க. எவனோ ஒருத்தனை சொல்லி போடுறான்னா போட்டு தள்ளிட்டான்னு வச்சுக்கோங்க, போட்டானா நம்மளும் சேர்ந்து போயிடுவோம். ஜெல் சூப்பர்னா நான் தானே பதில் சொல்லணும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி இவருக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிடணும்னு சொல்லி ஒரு தனியாக கொண்டு போய் ஒரு க்ளோஸ் ப்ரிசன் ஒரு இடத்துல நாங்கள் வச்சோம். அது ஆக்சுவலி அந்த க்ளோஸ் ப்ரிசன்ன்றது வந்து வில்லேஜ் ஜெயிலில் ப்ரிசனுக்குள்ளே இன்னொரு ப்ரிசன் அது. அங்கே ஒரு 1000 பேருக்கு மேலே போட முடியும் அவங்க. ரொம்ப நாள் அங்கே வந்து நாங்கள் வந்து எதுவும் பிரிசனஸ் யாரும் போடாதனால வந்து காடும் போதரெல்லாம் மயங்க இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உடனே வந்து இம்மீடியட்டாக ஒரு இவர் வந்து உட்காந்து வரான்னு தெரிஞ்ச ஒரு 1 ஹவரில் எல்லாம் ஒரு 500-1000 பிரிசனஸ் அனுப்பிச்சு எல்லாத்தையும் மொத்தத்தையும் கிளியர் அவுட் பண்ணி அந்த ஏரியாலாம் சுத்தப்படுத்தி அவர் பிளாக்லாம் ரெடி பண்ணி அவரை கொண்டு போய் கொஞ்சம் நல்லா இருந்த ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அண்ணாதுறை 64 உள்ளே வரும்போது விலைவாசி போராட்டத்தில் வரும்போது அவரை போட்டு வச்சுருந்தோம் ஒரு இடம். கொஞ்சம் சுத்தமாக இருந்தது அது. அது கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ அதை கிளியர் பண்ணி அவரை கொண்டு போய் அந்த செல்லில் இல்லை என்ன கேட்டால் அது வந்து நினைவு செல்லை மாற்றிட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க செல்லை இவரை போட்டோம் நாங்கள். ஸோ அங்கே அவரை கார்ட் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள். அப்புறம் வந்து அவர் என்ன செஞ்சாரு, இல்லை நான் உயிரோடு இருக்க போகிறது கிடையாது, என்னால் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணாமல் நான் வந்து இருக்க முடியாது, ஏன்னா டெய்லி எனக்கு மௌலீஸ்வரர் பூஜை நடத்தணும், நான் பூஜை பண்ணணும், பூஜை பண்ணாமல் நான் எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது, சாப்பிட மாட்டேன் நான் அப்படின்னு உட்காந்தார். அதனால் ஜெயிலுக்குள்ளே சாப்பிட்டா அது சிறை குற்றம். அது நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸிபிளாக ஃபீட் பண்ணிவிடுவோம் நாங்கள். அது மாதிரிலாம் செய்யாதீங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கன்னு மட்டும் ரீசன் சொல்லுங்கள், நம்ம வந்து வில் ஃபைண்ட் அவுட் த வே. சரின்னு சொல்லி அவர் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு பூஜை பண்ணாமல் சாப்பிட முடியாது. ஓகே, பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து நான் இதுதான் சாப்பிடுவேன். சரி சாப்பிடுங்க, அது என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. நான் காலைல ஒரு 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 1/2 லிட்டர் கஞ்சி குடிப்பார், ராகி கஞ்சி குடிப்பார். மதியானம் ஒரு தயிர் சாதம் இல்லை எலுமிச்சம் சாதம், ஏதோ ஒரு சாதம். சாயந்தரம் ஒரு 2 சப்பாத்தி இல்லைன்னா பூரி, இவ்வளோதான் சாப்பாடு அவருக்கு. அவ்வளோதான் தேவை இருக்குது, அவ்வளோதான் கேட்குறாரு அவர். கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து ஜெயில் சூப்பருக்கு ஒன்றும் பெரிய காரியம்லாம் ஒன்றும் கிடையாது, சட்டப்படி குற்றமும் கிடையாது. இதெல்லாம் இவ்வளோ தானே சாப்பாடு, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதே சாப்பாடு, நீங்கள் வெளியே என்ன சாப்பிட்டீங்களோ அதே சாப்பாடு கொடுக்குறோம். நீங்கள் என்ன டெய்லி சிக்கனும் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, வெறும் தயிர் சாதம் தான் சாப்பிட்றீங்க. இங்கே சாதம் தயிர் தான், இங்கே வெஜிடேரியன் தானே, ஜெயிலே வெஜிடேரியன் தானே, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் அதில் ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் உங்களுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து தண்ணி வந்துன்னா நாங்கள் வந்து கிணத்து தண்ணி தான் குடிப்பேன் நான். இங்கே வர தண்ணி எல்லாமே கிணத்துலேருந்து வர தண்ணி தான். உங்களுக்கு அங்கேருந்து ஒரு கனெக்ஷன் போட்டு உங்களுக்கு செல்லுக்கே கொடுக்குறேன் உங்களுக்கு. இது கிணத்து தண்ணி தான், நீங்கள் கிணத்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்டமெல்லாம் ஆக்சுவலாக சட்டப்படி வந்து
அவங்க வந்து கையில் எதுவும் குச்சின்னுலாம் வச்சுக்க முடியாது. அது வந்து இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ வெப்பன். பட் இதை இவங்களை பொறுத்த வரைக்கும் இட் பிகம்ஸ் என்ன கேஸ்ட் மார்க். கேஸ்ட் மார்க் ரிமூவ் பண்ணுற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ஸோ வச்சுக்கோங்க. நீங்கள் ஏன் நீங்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வரீங்க? நீங்கள் வந்து எல்லாம் முற்றும் துறந்த ஒரு முனிவர். உங்களுக்கு நீங்கள் எது ஜெயிலில் என்ன உள்ளே என்ன வெளியே என்ன எல்லாம் ஒன்று தானே உங்களுக்கு. அங்கே யாரை பார்ப்பீங்க? அங்கே வந்து நீங்கள் வந்து பப்ளிக்ஸ் பார்ப்பீங்க. இங்கே மற்ற பிரிசனர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவ்வளோதான். அவங்களும் பப்ளிக்ஸ் தானே. சரி, என்ன உங்களுக்கு வேற உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் நடக்க போகுது, அதே தானே. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. தாராளமாக நீங்கள் வந்து இருக்கலாம். இங்கே நீங்கள் குற்றவாளின்னு தீர்மானப்படலை. குற்றவாளின்னு தீர்மானிக்கப்படாத வரைக்கும் நீங்கள் நிரபராதி. நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் குற்றவாளி இல்லை. இப்போ நீங்கள் நிரபராதி தானே. நீங்கள் இந்த இது வந்து கடவுளுடைய விளையாட்டுன்னு சொல்லி திருவிளையாடல்னு சொல்லி நீங்கள் உட்காந்து போக வேண்டியதானே நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுதலான வார்த்தைகள்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிட்டார். அவர் சரி சொல்கிறதெல்லாம் நியாயமாக நான் சொல்கிறோம், சரி எல்லாமே நமக்கு கிடைச்சுன்னா நம்ம இருக்கலாம், நம்ம என்ன வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தார் அவர். அது பிராமணர் சமைக்கணுன்றது வந்து அவருக்கு ஒரு கண்டிஷன். அது வந்து உங்களுக்கு வந்து ஜெயிலில் வந்து நிறைய வந்து பிராமணாஸ் இருக்காங்க. என்னுடைய கிச்சனில் பிராமணர் இருந்தாங்க. சமைக்கிறதெல்லாம் அவனுக்கு அதான் தெரியும்னால அவனுக்கு வந்து அங்கே வேலை கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ஒருத்தன் கிடைச்சான், அவன் பிராமணர் புக்கு கிடைச்சான். சரி நீ வந்து என்னுடைய ஆஃபீஸ்லேயே சமைச்சு கொடுக்குறான். நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்க ஸ்டோர்ஸில் வந்து அடுப்பு வச்சு அவருக்கு வேண்டிட்டு இங்கேயே சமைச்சு கொடுங்க, எங்கேயாவது வச்சு நான் பாய்சன் பண்ணிவிடுவேன். சொல்லி நான் அவன் சமைச்சு கொண்டு வரணுவான். முழுசும் வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கே கொடுப்பேன். நான் என்ன கேட்டிங்கன்னா அதில் ஏதாவது கலந்து வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, எங்கே வந்து இவரை இது பண்ணுறாங்க டார்கெட் பண்ணுறாங்க சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் அங்கேருந்து ஜென்ரல் கிச்சன்லேருந்து வந்தால் கஷ்டமாக இருக்குன்றனால தனியாக வந்து ஒரு பண்ணி கொடுத்தோம். ரெண்டாவது அங்கத்த சாப்பாடு இங்கே சூட் ஆகாது. ஏன்னா இவர் கேட்குற சாப்பாடு வேறு. காலை நாங்கள் எல்லாத்துக்கும் கோதுமை கஞ்சி கொடுப்போம், இவர் ராகி கஞ்சி கேட்பார். ஸோ கொஞ்சம் அதுக்கு மேலே கோதுமை மேலே ராகி வாங்கிக்கோல தான் தேர்ந்து போச்சு. இல்லைன்னா சில நேரத்தில் கோதுமை கஞ்சியும் குடிப்பார். அவர் குடிக்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டார் அவர். அப்புறம் காலைல ஒரு டம்ளர் கஞ்சி, அவ்வளோதான், வேற ஒன்றும் சாப்பிட மாட்டார். மதியானம் கொஞ்சோண்டு தயிர் சாதம் அங்கே பொங்குறோம் இல்லைங்களா, இங்கே தயிர் சாதம் பொங்கி தயிர் போட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து காய்கறியோ பொரியலோ அதுவோ இதுவோ ஒன்றுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். அது வெறும் தயிர் சாதம். லைம் ரைஸ்னால் லைம் ரைஸ். ஸோ அது மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் லக்ஸுரியெல்லாம் ஒன்றும் இருக்காது. சார் ஆரம்பத்தில் வந்ததுக்கும் அப்புறம் நாட்கள் போக போக ஓரளவுக்கு ஒரு ஆமாம் 3 மாதத்தில் ஜெயில் பழகிடுச்சு இல்லை. ஜென்ரலாக வரும்போதெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் ஜெயில் அவங்களுக்கு பழகிடும், ஜெயில் வாழ்க்கை. அதுக்கு அவங்க பழகிக்குவாங்க. அவங்க வேற என்ன பண்ண முடியும் அதில், திருப்பியும் வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு எப்படியும் பெயில் வரதுக்குள்ள லேட் ஆகும் அப்படின்னா அவங்க வந்து தகுந்த மாதிரி அவங்க பழகிக்கிறாங்க. எப்படி அவரோட ரொட்டீன் எப்படி இருக்கும் சார் ஜெயிலில்? ரொட்டீன் காலையில் அவர் வந்து வழக்கம் போல் அங்கே எந்திரிக்கிற மாதிரி 5:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு உட்காந்துருவார். எந்திரிச்சு உட்காந்துட்டு ஏதாவது ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கையிலையாக வரும்போது ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருந்தார் மகாபரிவாத். அதை வந்து அவருடைய ரூமில் வச்சுட்டு அது கொஞ்சம் புஷ்பங்கெல்லாம் அங்கே அந்த ஏரியாலே நிறைய வந்து செடிகள்லாம் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் புஷ்பெல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த ஆர்டர்லைஸ் கொடுப்பான்னு வச்சுட்டாங்க. அவர் வந்து காலையில் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணுவார். அப்புறம் 7 மணிக்கு பேப்பர் வரும், அது வரைக்கும் ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பார் அவர். அதுக்கப்புறம் 7 மணிக்கு ஒரு பேப்பர் வரும், பேப்பர் எல்லா பேப்பரும் படிச்சுடுவார் அவர். பேப்பர் படித்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே கஞ்சி வந்துடும். குளிச்சுட்டு வந்து கஞ்சி சாப்பிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9:30 மணி 10 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து காலைல ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்குது. அவரை வந்து டெய்லிக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அவரை டெய்லி டெஸ்ட் பண்ணணும். அவருக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது கன்வீனியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் பண்ணி அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதில் இவருக்கு பிபி இவ்வளோ இருந்துச்சு, இவர் சுகர் இவ்வளோ இருந்துச்சு, நார்மலாக இருக்கார் அப்படின்னு சொல்லி டெய்லி அவங்க வந்து இவர் ஒரு நார்மல்ஸி ரிப்போர்ட் கவர்மெண்ட் போகணும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஐபி இல்லைங்களா. அதே மாதிரி தான் கலைஞர் வந்தாலும் டெய்லி போகணும், ரிப்போர்ட் போகணும். ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் வந்து வருவாங்க. என்னுடைய ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு என்னுடைய புக்கில் அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு மெடிக்கல் ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதை அதுக்கப்புறம் அவருக்கு இன்டர்வியூ வரும், லாயர்ஸ் வருவாங்க, அவங்களுடைய விசிட்டர்ஸ் வருவாங்க, இன்டர்வியூ பார்ப்பாங்க. 1 மணிக்கு போவாங்க, 12:30 மணி ஒரு 12 மணிக்கு போவாங்க. போனோன்னா மதியானம் இந்த லஞ்ச் வந்திருக்கும், லஞ்ச் சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் வந்து படுப்பார் அவர். மதியானம் புஸ்தகம் ஏதாவது வச்சு கையில் வச்சுருப்பார், படிச்சுட்டு இருப்பார் அவர். சாயந்தரம்னா அதே மாதிரி தான் ஈவினிங் பேப்பர் கேட்பார், ஈவினிங் பேப்பர் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து சாயந்தரம் வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து சப்பாத்தி அது பூரி ஏதாவது கிடைக்கும். அது சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் அதான் அவர் கொடுக்கணும். 1/2 லிட்டர் பாலும் அந்த மேலே முக்கி சாப்பிட்ருவார். எதுவும் சப்ஜி கிப்ஜியெல்லாம் கிடையாது. சும்மா அது எல்லாத்தையும் பிச்சு அதில் போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துடுவார். அவ்வளோதான்.
ரொம்ப நேரம் தூங்காமே இருப்பார் நைட்லாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வராது இல்லையா உங்களுக்கு. அந்த குளிர் வெள்ளூரினுடைய குளிர் வேறு இது இல்லையா, அதனால் கார்பெட் கிருப்பெட் நிறைய கொடுத்துருப்போம் நாங்கள். அந்த தரையெல்லாம் கூட சில்லாமல் நம்ம இருக்கிற கார்பெட்லாம் போட்டிருப்போம். ஸோ மேனேஜ் பண்ணார் அவர். இல்ல, நீங்க முதல்ல சொல்லும்போது வந்து அவருக்கு ஒரு கால் வந்தது, அவரை நல்லா சரியா பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அது யார்? சர்ப்ரைஸ். அது வந்து கலைஞர். கலைஞர் நேரடியாகவே என்னுடைய லைனில் வந்துட்டார் திடீர்னு. நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னு எடுத்தோடனே ஆரம்பித்தார். இந்த மாதிரி வந்திருக்காங்களே, என்ன சார், என்ன வழக்கு போட்டிருக்காங்க, ரொம்ப பத்திரமா பார்த்துக்குங்க, ஒரு கல்லில் 3 மாங்க அடிப்பாங்க அவங்க, கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு வச்சுட்டார். எனக்கே சர்ப்ரைஸ் தான். என்ன அப்படி சொல்கிறாரு, இது ஏன் எதை வச்சு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அவருக்கு ஏதாவது ஆயிடும் உள்ள அப்படின்றது வந்து அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களோ என்னமோ தெரியாது. இல்லை அவர் வந்து ஏதாவது வந்து அசம் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவர் சொன்னதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து கூப்பிட்டு சொல்லும்போது அங்கே ஏதாவது விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் அதை உடனே வந்து நான் மேலே ஆக்ஷன் எடுத்தேன். நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தேன். அவர் அங்கே வச்சிருக்க வரைக்கும் நான் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் மேலே வந்து குண்டாஸ் போடணும் அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க அவங்க. அதுக்குள்ளே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மீன்வேல் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயேந்தர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திருப்பியும் 2 months ஆனோடனே விஜயேந்தரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. தினமும் ஒரு இந்த மௌலீஸ்வரர் பூஜைன்னு ஒரு பூஜை நடக்கணும். தினமும் அவர் சாப்பிட்டா தான் இவங்க சாப்பிட முடியும். அவர் பூஜை பண்ணிட்டு தான் இவங்க சாப்பிட முடியும். ஸோ அவர் அரெஸ்ட் பண்ண உடனே அந்த பூஜை நின்றுச்சு. ஏன்னா இதை கொண்டு போக முடியாது, அவர் உள்ள அந்த கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது உள்ள. அதனால் வச்சுட்டு போயிட்டார் அவர். ஸோ பூஜை நின்று போச்சு. பூஜை நின்னோடனே இவர் மறுபடியும் திருப்பியும் உண்ணாவிரதம். நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம், நீங்கள் எதுவும் என்னை பயமுறுத்தாதீங்க, அவர் சாப்பிடல, மௌலீஸ்வரர் பூஜை நடக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். விஜயேந்திரன் என்ன தப்பு பண்ணார்னு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, அதனால் வந்து சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படின்னு கொண்டார். இவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் சுகர் பேஷண்ட் வேறு. இவர் ரொம்ப நேரம் சாப்பிடலன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்துடும் அதில். அதனால் நான் சொன்னேன், இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டு தான் தீரணும், நீங்கள் இது பிரச்சனை ஆகிடும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபோர்ஸபிளாக ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் இல்லை சாப்பிட மாட்டேன், என்ன வற்புறுத்தாதீங்க, நீங்கள் அந்த பூஜை நடக்கலைன்னு நான் சாப்பிட மாட்டேன், நான் கடவுளை என்னை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டார். இதில் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அன்னைக்கு வந்து இவர் வந்து சாப்பிடாம இருந்தது வந்து மதியானம் அவர் சாப்பிடல, காலைல சாப்பிட்டாரு. இவர் உள்ளே போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மதியானம் சாப்பாடு வேணான்ட்டார். 2 மணிக்கு எனக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வருது, இவர் ரிலீஸ் பண்ண சார். பெயில் தான், பெயில் ஆர்டர் வந்து கிராண்டடு, பெயில் ரிலீஸ் உடனடியாக அவரை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து ஏற்கனவே வந்து இதை காரணம் காட்டியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்லேயும், பெயில் கேட்டிருக்காங்க. இது வந்து இந்த ட்ரிப் பெயில் அவர் கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அழுத்தம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயேந்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நடக்கக்கூடிய மௌலீஸ்வரர் பூஜை நடக்காது அப்படின்னு கூட காரணம் காமிச்சிருக்கலாம் ஒரு வேளை. அதனால என்ன பண்ணாங்க, இந்த ஆர்டர் பார்த்த உடனே நீங்கள் உடனே ரிலீஸ் பண்ணிடணும்னு சொல்லி உண்ணாவிரத மதியானம் சாயந்தரம் அதுக்குள்ளே 2 மணிக்குள்ளே இவருக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும்னு ஆர்டர் வருது. அப்படின்னு ஒன்று அவர்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துருக்கு. பட் நான் வந்து அந்த ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தாலும் மறுபடியும் திருப்பி நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அவரை 4 மணிக்கெலாம் ரிலீஸ் பண்ணிட்டேன். நான் ரிலீஸ் பண்ணும்போது அவர்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து மதியானம் சாப்பிட்லாம், உங்களுக்கு ஆர்டர் வந்துருக்குன்னா இல்லை நான் இனிமேல் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கிறேன், நான் பூஜை முடிச்சு சாப்பிட்டுக்கிறேன், நான் சாப்பாடு வேணாம் நீங்கள் கிளம்பி போயிட்டார். அவர் கிளம்பி போய் நேரம் அங்கே போய் பூஜையெல்லாம் முடிச்சு தான் சாப்பிட்டார் அவர். அப்போ பாஜக தான் மத்திய அரசுல இருந்தது. அங்கேருந்து எதுவும் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் எல்லாம்? மத்திய அரசு வந்து ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணிட்டுருந்தாங்க அவர். உங்களுக்கு ஒரு ஐபி வந்து அங்கேயே வந்து கேம்ப் பண்ணி இவருடைய டே டு டே அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவருக்கு என்ன நடக்குதுன்றது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன யார் வராங்க, யார் பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க. ஏன்னா எல்லா விஐபிஸும் வந்து போனாங்க அவங்க, அத்வானிலிருந்து கீழே இருக்கிற எல்லா விஐபிஸும் அவர் வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க அப்படின்றது முழுசும் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மேலே அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்துல் கலாம் கூட அங்கேருந்து அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது கூட அங்கே வந்து அவருடைய ஆஃபீஸ்லேருந்து கூட ஒரு ட்ரிப் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாம்பு ஒன்று வந்துருச்சு அந்த பக்கம், எல்லாம் கிளியர் பண்ணணுன்னு அந்த பக்கம் ஒன்று வந்துருச்சு. அது வந்து நாங்கள் மைக்கில் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம், அந்த மாதிரியே பாம்பு வந்துருக்குதுங்க ஏன் ஒன்று அந்த மைக்கில் அந்த மைக்கை வந்து இன்டர்செப்ட் பண்ணுவாங்க போது அவங்க ஐபி. அவங்க என்னடா அது வந்து பார்த்துருக்காங்க அவங்க. அப்புறம் என்னென்னு பார்த்துட்டா அது வந்து நீங்கள் இவர் அங்கே அவரும் பார்க்குறாரு, அதை
பாரெலாம் அடிக்காதவங்க போயிடும். அது என்னை பார்க்குறக்கு வந்திருக்கு, அது என்னை பார்த்துட்டு போயிடும். நீங்கள் விடுங்க, நீங்கள் அது போயிடுச்சு அது. ஸோ அது கூட அவங்க வந்து உடனே அங்கேருந்து இது மாதிரி இருந்துச்சா, ஏன் இந்த இடம்லாம் கிளியராக இருக்குல்ல, இல்லை எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அக்கறையாக இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இவரே சொல்லுவார், அவர் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம். வாஜ்பாய் கிட்ட நானும் சஜஸ்ட் பண்ணேன், நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஒருத்தரை போடணும், நீங்கள் வந்து இந்துத்வான்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் முழுசும் உங்களுக்கு எகென்ஸ்டாக இருப்பாங்க, நீங்கள் ஒரு ஜனாதிபதி இவரை போட்டிங்கன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன் சொல்லி இவரையும் கூப்பிட்டு சொன்னார் அவர் இந்த மாதிரின்னு சொல்லி. அது வந்து எவ்வளோ உண்மையாக இருக்குமோ பொய்யா இருக்குமோ எனக்கு தெரியாது. பட் அவங்க உடனே போட்டாங்க அது. அதில் வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு போகும்போது ராஷ்டிரபதியினுடைய அவருடைய சேர்லேயே இவரை உட்கார வச்சு மரியாதை பண்ணி, அங்கே இருக்கிற அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட் அவர் வந்து அவருடைய இதில் எழுதும்போது இந்த மாதிரி அவரே கேட்டாராம், ஏன்னா உங்களுடைய சேரில் நீங்கள் யாரையுமே உட்கார வைக்க மாட்டீங்கன்னு அவரை உட்கார வச்சுருக்கோங்க. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேதம் படித்தவர் அவர் உட்காந்தா அந்த சேர் புனிதம் அடையும் அப்படின்னு சொல்லி அந்த சேருக்கு வந்து ஒரு புனிதத்துவம் வரட்டுமே அப்படின்னு சொன்னாராம் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் உங்களுக்கு. அதான் நான் என்னுடைய அந்த புத்தகத்தில் எழுதும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன் நான். அதாவது வந்து பகுத்தறிவுவாதி வந்து அவரை பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் வந்து அவர் சரியாசனம் கொடுக்குறாரு. ஒரு ஹிந்துத்தில் ரொம்ப இது ஒன்றுனா அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்க. இது என்ன எப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடக்குது பாருங்க சொல்லி அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன். அது கொஞ்சம் ஒரு சில இடையே எழுதியிருப்பேன். அந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் அவர் அத்வானி உட்பட பெரிய பெரிய விஐபிகள்லாம் அவரை பார்க்க வர்றாங்க. இது தொடர்பாக மாநில அரசுலேருந்து உங்களுக்கு அழுத்தங்கள் இருந்ததா? நிறைய அழுத்தங்கள் இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை அவரை வச்சு மேனேஜ் பண்ணும்போது நிறைய நேரங்களில் வந்து எனக்கு வந்து அது பிரச்சனையாகவும் இருந்துச்சு. அது உங்களுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு அது இருந்ததா? சட்டத்துக்கு உட்பட்டு நான் செய்கிற எதையுமே அவங்களால எதுவும் தடுக்க முடியாது, அவ்வளோதான். இப்போ ஏன் நீங்கள் தனியாக வச்சுருக்கீங்க அவரை அப்படின்னு எனக்கு கேட்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் ஒரு இந்து மதத்தினுடைய தலைவர் அவர். ஸோ அவர் வந்து அவருக்கு ஏதாவது நடந்ததுன்னா நான் பதில் சொல்லணும். அந்த செக்யூரிட்டி எனக்கு சேர்ந்தது. அதில் யாரும் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ நான் தனியாக வச்சுருக்கிறேன். ஏன் பிராமின் குக் கொடுத்தா அது வந்து ஒரு ரிட்டே ஃபைல் பண்ணாங்க. ஒரு கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி இவருக்கு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க, இவருக்கு பிராமின் குக் கொடுத்துருக்குறாங்க, இவருக்கு வந்து தண்டத்தை அவர் கையில் வச்சுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க, இவருக்கு தனியாக ரூம் கொடுத்துருக்காங்க, இவருக்கு தனியாக சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் ஃபைல் பண்ணாங்க. இந்த உடனே எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கவுண்டர் போடும்போது சொன்னோன்னா வந்து எல்லாமே சட்டத்தில் இடம் இருக்குது. தண்டம் வந்து கேஸ்ட் மார்க், அதனால் அவருக்கு வந்து நான் பர்மிட் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வந்து நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கலான்னு சூப்பண்டுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். நான் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட்டுக்கும். பிராமின் குக்குன்னா இஸ் ஆப்பண்ட், அவ்வளோதான். தனியாக வந்து எனக்கு என்ன பாய்சன் மிஷின் கலந்துடக்கூடாதுன்றனால தனிப்பட்ட முறையில் என்னுடைய மேற்பார்வையில் குக் பண்ணுன்றனால ஒருத்தனை வச்சு சமைச்சு கொடுத்தோம். இஸ் ஆப்பன் டு பி பிராமின், அவ்வளோதானே தவிர பிராமின் அப்புறம் தேடி பிடிச்செல்லாம் கூட வைக்கல நாங்கள். அப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரீசன் சொன்னேன். நான் அதில் நிறைய கேள்விகள்லாம் வந்துச்சு. உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஜெயில் சூப்பரண்டுக்கு வந்து சாதாரணமாக வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற சமாச்சாரங்கள் தான். ஃபேஸ் பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். நம்ம பக்கத்தில் உண்மை இருக்கிற வரைக்கும் நீங்கள் யார் கேட்டாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையை சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா? என்ன செஞ்சிட முடியாது இல்லை? சட்டத்துக்கு புறமா இதை செஞ்சால் தானே நம்ம எதாவது பண்ண முடியும். சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிற காரியங்கள் எதுவுமே அவங்க வந்து நம்மளை தண்டிக்க முடியாது. வேணா அவங்க நம்ம மேலே கிரஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இன்னொரு அக்கேஷனில் எதையா மாட்டிக்கிட்டால் அவங்க வந்து ஏதாவது பண்ணுவாங்க, அவ்வளோதான். இன்னொரு சாமியார் திருச்சி பிரபானந்தா சாமியார், அவரை செயலில் இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? அப்படி இந்த மாதிரி எதுவும் இல்லை அவருக்கு. அவர் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரசிடரும் ஒன்றா தான் இருந்தார். ஒரு பெரிய சாமியார்ன்ற மாதிரி தனியாக வந்து அவரும் தனியாக தான் வச்சுருந்தோம் நாங்கள். எல்லா பிரசிடன்ஸ்லையும் மிங்கிளாகி வைக்கல. அதை கடலூரில் நான் வந்து இந்த விஜய்க்கு பிரியாணி கொடுத்த சமாச்சாரத்தில் கடலூர் தூக்கி போட்டாங்க பாருங்கள். அதில் எனக்கு கிடைச்ச 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து பிரேமானந்தா, ஒருத்தர் நெடுமாறன் அப்போ அங்கே கன்ஃபைன் ஆகிருந்தார். பிரேமானந்தா கேஸும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் படித்து பார்த்தேன். ஒரு 550 பக்கங்களுக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட் அது. அவங்க வந்து ஜஸ்டிஸ் அவங்க பானுமதி தான் அவங்க வந்து அதை ட்ரையல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள்ஸுக்கிட்டையும் கூப்பிட்டு தனியாக குறை வச்சு பாதிக்கப்பட்ட பெண்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கூப்பிட்டு விசாரித்து இந்த ரேப்பிங்கும் பண்ண டீசிங்கும் பண்ண கொடுமைகள் எல்லாமே அவங்க வந்து வார்த்தை விடாமல் அப்படியே எழுதியிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் என்ன வார்த்தைகள் சொல்லுதோ அந்த வார்த்தைகளையும் அவங்க அதில் பிரயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி அது ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ரிமார்க்கபிள் ஜட்ஜ்மெண்ட் அது உங்களுக்கு.
அதில் வந்து அவரால் வந்து தப்பிக்க முடியல, அவருக்கு அவ்வளோ கன்விஷன் கொடுத்தாங்க. பட் என்னென்னா அவருடைய ஏஜை கருதி அவங்க வந்து உங்களுக்கு அதில் ஒரு மர்டரும் இருந்துச்சு. மர்டரும் வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு அது. ஏன்னா அது வந்து இங்கே வந்து அவனை சாகடிச்சிருக்கிறாங்க, அவன் வெளியே சொல்லிடுவான்றனால. இந்த அருள் ஜோதின்னு ஒரு அவன் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அருள் ஜோதிக்கும் அவனுக்கும் ஒரு அஃபேர் நடந்திருக்கு. ஸோ அது வந்து இவர் கண்டிக்க ஆரம்பித்த உடனே அந்த அம்மா வந்து இங்கே நடக்கிற சமாச்சாரங்கள் முழுசும் அவனுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் போய் மிரட்டியிருக்கான், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் அவனுடைய அந்த காதலியே வந்து காணாமல் போயிட்டாங்க, கேஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் அவனையும் அடித்தாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பாடி அங்கேயே போச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெவி கன்விக்ஷன் வந்து ரொம்ப. பட் அவனுக்கு வந்து பெரிய ஜெத்மாலி வரைக்கும் வந்து வாதாடினாங்க. அப்படி கூட காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட்லலாம் வந்து அவனுடைய அப்போல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் அவ்வளோ வந்து இப்போ ஒரு ரொம்ப ப்ராமினன்ஸாக இல்லை அப்போல்லாம். இப்போல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் அப்படி இல்லை. பட் ஆனால் அவனுடைய வந்து செமன் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது வந்து அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல அவன் என்கிட்ட சொல்கிறான், சார் எனக்கு ஒன்றுமே ஆகாது சார், எனக்கு வரவே வராது சார் எனக்கு. அவன் என்ன செமன் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க அவங்க. போய் சார் அத்தனையும் அப்படின்றான் இவன். பட் அவங்க வந்து என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னா அதை எடுத்தவங்க அவங்க வந்து ஹைதராபாத்தில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் பண்ணி அந்த ஃபீட்டஸோட கம்பேர் பண்ணி இவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. அந்த சயின்டிஃபிக் ப்ரூவ் கூட வந்து இது வந்து தப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லண்டன் லேபில் வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த லண்டன் லேபில் வில்லியம்ஸ்னு யாரோ வரும் அதை வந்து இது பண்ணி அவங்க வந்து அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த லண்டன் லேப் ரிப்போர்ட்டை வந்து ஜெத்மாலி வந்து மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜுக்கிட்ட வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை லண்டனுடைய ரிப்போர்ட்லாம் எடுத்துக்க முடியாது, இங்கே இந்தியாவில் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதை தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு கேஸில் 2 ரிப்போர்ட் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் அவங்க வந்து இவன் இல்லைன்னு சொல்கிறான், அவங்க வந்து இருக்குதுன்றதுக்கு அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஹெவி கன்விஷன். அதுக்கப்புறம் அந்த கன்விஷன்லாம் அவனால் வந்து 2 லைஃப் அதெல்லாம் வந்து அவனால் வந்து அண்டர்கோ பண்ண முடியல. அதுக்குலாம் பாதியில் இறந்து போயிடுறான். அவனுக்கு எல்லா டிசீஸ் இருந்துச்சு அவனுக்கு. பட் காமாக இருந்தான், நிறைய பேருக்கு உதவி பண்ணுவான், பிரிசனஸ்க்கெல்லாம் உதவி பண்ணுவான், நிறைய பசங்களை படிக்க வைப்பான். அவனுடைய இதுலேயே வந்து விராலி மலைன்னு ஒரு இடத்துல இல்லை பெரிய ஸ்கூல்லாம் கட்டியிருக்கான். அவன் பெரிய ஒரு 10-300 ஏக்கர்ஸ் அங்கே இடம் வச்சுருக்கிறான். இப்போவும் அதெல்லாம் வந்து நிறைய ஒரு 300 கண்ட்ரீஸில் வந்து அவனுடைய மடங்கள் இருக்குது. அங்கேருந்தெல்லாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க நான் பார்க்குறதுக்கு. வாரம் வாரம் ஃபாரினர்ஸ் கோயிலில் தான் இருக்கும் நான் பார்க்குற ஆளுங்க. அதெல்லாம் வந்து ஜெகஜோதியாக இருந்தான். வேறு என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட பேச முடிஞ்சது, அவர் என்னென்ன சொன்னார்? அவர்கிட்ட நான் எல்லா விஷயமும் பேசுவேன். நான் அந்த லிங்கம் எடுக்கிறது, என் லிங்கெல்லாம் எடுப்பியா நீ எடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வயிற்று பிழப்புக்கு ஏதாவது செய்கிறது சாமி, அதெல்லாம் வந்து இப்போலாம் எடுக்க சொன்னீங்கன்னா நான் எடுக்க முடியும். அதெல்லாம் சும்மா ஒரு டெக்னிக் தான், அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் வந்து இதெல்லாம் பொய்ன்றதை அவனே ஒத்துக்கிட்டான். அதே மாதிரி விபூதி எடுக்கிறது அதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். அதெல்லாம் வந்து அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து இந்த சாமியாருங்க எல்லாமே அப்படி தாங்க. நான் பார்த்த வரைக்கும் சாமியாருங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். ரொம்ப ரேர் சாமியார்கள் நல்லவங்க. மக்களை ஏமாத்துறான்னு மக்களுக்கு தெரியறதில்ல. அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போனீங்கன்னா தான் அவங்களுடைய உண்மையான இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாரின் விசிட்டர்ஸ் நிறைய வந்தாங்கன்னு சொல்லுங்க சார். அது அவங்க இந்த மாதிரி ஒரு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்களா? ஆமாம். ஃபாரினர்ஸ் வந்து இவருடைய சச்சங்கள் வந்து இவருடைய புத்தகங்கள்லாம் நிறைய வந்து இவர் வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து அவர் கேட்டீங்கன்னா நானா ஜெயிலில் இருக்கிறேன், நீ தான் ஜெயிலில் இருக்கிற அப்படிம்பார். அவங்கள பார்த்துட்டு ப்ளஸ் கம்பிக்கு அந்த பக்கம் இருப்பார். நீ தான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிகிற, நான் ஜெயிலில் உண்மையாலுமே கிடையாது, நீ தான் ஜெயிலில் இருக்க, நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா அவன் சிரிப்பான், அவன் பாட்டுக்கு சிரிப்பான், அவன் பாட்டுக்கு ஏதாவது ஜோக் அடிப்பான், அவங்கெல்லாம் சிரிப்பாங்க. இது மாதிரி ஜாலியாக இருந்தான் அவன். ஒன்றும் வந்து ஜெயிலுக்குள்ளே அவன் கஷ்டப்பட்ட மாதிரிலாம் தெரியல. எப்படி அவர் ஜெயிலுக்குள்ளே இறந்து போனார்? எப்படி இருந்தது கடைசி காலங்கள்லாம்? அவர் நோய் வந்து அவன் பேர் பண்ண முடியாதுல்ல. உங்களுக்கு வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவும் கொடுக்க முடியாது. பட் ஆக்சுவலாக அவருக்கு என்ன மெடிசன் வேணுமோ அவங்க என்ன மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டாக்டர்ஸ் அதை தான் கொடுப்போம் நாங்கள். பட் இருந்தாலும் வந்து அந்த கேர்லாம் பண்ண முடியாது இல்லையா உங்களுக்கு. தனி ஒரு ஆளை தானே செல்ல இருக்கிறான் அவன். இறந்து போயிட்டான். நம்ம இன்னொரு பிரபலமான இபி அப்படிங்கிறது வந்து நம்ம ஆட்டோ சங்கர் கேஸ் சார். ஆமாம். அவர் எப்படி இருந்தார் ஜெயிலில்? ஆட்டோ சங்கர் வந்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் தாங்க அவனை இவ்வளோ பெருசாகிடுச்சு. இது ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண ஒரு பிம்ப். அவன் ஏதாவது அந்த ரோட்டில் போகிற இந்த பிச்சைக்காரி மாதிரி இருக்கிற லேடிஸை கூப்பிட்டு அழகின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ப்ராஸ்டியூஷன் நடத்திக்கிட்டு இருந்தான்.
ஆனால் அவன் வந்து இந்த பில்டப் கொடுக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகையும் அவன் கண்ட்ரோலில் இருந்த மாதிரியும், இந்த நடிகைகள்லாம் இவன் வந்து எல்லாம் விஐபிகளுக்கு அனுப்பிச்ச மாதிரியும், அவ்வளோ பிரபலமாக இருந்த மாதிரியும் அப்படின்லாம் வந்து பெரிய ஒரு பில்டப் எல்லாம் கொடுக்குறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் கொலை பண்ண ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு அட்ரஸ் இல்லாத ஆளுங்க. அதில் அட்ரஸ் இருக்கிற ஒரு ஆளை கொலை பண்ணி தான் மாட்டிக்கிட்டான் அவன். அந்த ஆள் எங்கேன்னு கேட்கும்போது தான் வந்து இவன் வந்து இந்த மாதிரி இவன் அடிச்சு கொண்டுட்டு போச்சுட்டான்னு சொல்லும்போது தான் மற்ற மாடல்ஸ் எல்லாம் வெளியே வருது உங்களுக்கு. ஸோ அது வரைக்கும் இவன் மர்டர் பண்ண ஆளுங்க யாருன்னே அட்ரஸ் இல்லாத ஆளுங்க இல்லை. ஸோ அப்படி ஒன்றும் அவனை பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு கர்ண கடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டியோ அந்த அளவு ஒரு புஜபல்ல பராக்கிரமசாலியோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் நம்ம ஒரு அடி அடிச்சா கீழே விழுந்துருவான். அவன் அவ்வளோதான் அவன் ஸ்ட்ரென்த்தே. சின்ன ஒரு பியூனிக் பர்சனாலிட்டி. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினைனும் மேல் கலந்த ஒரு கலவை மாதிரி தான் இருப்பான் அவன். அந்த அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டடியாக ஒரு மேன்லியாக இருக்காது. ஸோ அது மாதிரி ஒரு ஆள் தான் அவன். பட் என்ன ப்ரெஸ் வந்து அவனை வந்து அந்த நேரத்தில் நடந்த அந்த மர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அதை வந்து அவனை அப்படியே ஒரு பெரிய ராபின்வுட் மாதிரி அவனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது அப்புறம் அவனுக்கு வந்து ஒரு 1-2 அஃபீஷியல்ஸ் கிட்ட அவனுக்கு கொஞ்சம் பழகம் இருந்தது, இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அதை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்க அந்த கீழே இருக்க போலீஸ் அஃபீஷியல்ஸ். உங்களுக்கு என்னென்னா அவங்க ரைவலரி ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இவனை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஒரு பேசும் பொருளாக்கிட்டாங்க. இது அவனை சூடு ஆறாமல் அவனை வச்சு இவனுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்குது, இவன் இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறான் அப்படி பண்ணியிருக்கிறான். அந்த அவங்களுடைய ரைவலரி குரூப் வந்து இவனை வந்து ஏற்றி விட்டது தான். அதில் இவன் பெருசானவன் தான். இல்லைனா இவனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு தூக்கெல்லாம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை இவனுக்கு. ஆக்சுவலாக இவனை விட வந்து பயங்கரம் மர்டர் பண்ணவன் 9 கொலை பண்ணான். இன்னும் ஜெயபிரகாஷ்னு ஒருத்தவன் 84-85 ஒரு மர்டர் 9 கொலை. அதில் வந்து அவன் வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிற 9 பேரை வெளியே இருந்த ஒரே ஒரு ஆள் தான். பாக்கி 8 பேர் ஒரே குடும்பத்துக்காரங்க, ஒருத்தன் வெளியே. 9 பேரை கொலை பண்ணி ஒரே ரூமில் போட்டு வச்சுருந்தான். எவ்வளோ அதுவும் அந்த குழந்தை 6 மாதம் குழந்தை கூட கொண்டிருக்கான், 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை அப்படிலாம் கொண்டிருக்கான். ஸோ குழந்தைங்களையும் கொண்டிருக்கான், பெண்களும் 3 பெண்களை கொண்டிருக்கான் அதில். அப்புறம் ஆண்கள் 3 பேர் கொண்டிருக்கான். ஸோ ஒரு 9 மர்டர் வந்து கண்டினியூவஸ் மர்டர். அந்த மர்டர் பண்ணி அத்தனை பேத்தையும் தூக்கி கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டு 2 நாள் இவன் வந்து அங்கே இந்த பணமெல்லாம் அழுகி ஸ்மெல் வர ஆரம்பித்து வெளியிருந்து எவனோ ஒருத்தன் வந்து இவங்க வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் யாரோ வரும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க இவன் வீடு பூட்டி கிடக்குதுன்னு பார்க்கும்போது பிளட் ஸ்டைன் வெளியே வரும்போது தான் அவங்க பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது அந்த வீட்லேயே இருந்த அந்த வீட்டினுடைய தலைவனுடைய ஒரு பிரதரின்லா தான் அவன். வீட்டில் அவனை இல்ட்ரீட் பண்ணுறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவன் அடிச்சு கொண்டுட்டான். அவனுக்கு வந்து உங்களுக்கு தூக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு 84 வந்து அவன் வந்து அரெஸ்ட் ஆகிறான். அவனுக்கு வந்து 89 அவனுக்கு வந்து தூக்கு கொடுக்குறாங்க. பட் அந்த தூக்கிலிருந்து அவன் தப்பிச்சிடுறான். அவன் என்ன ரொம்ப ஃபிலிம் சீரீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனை வந்து நீங்கள் வந்து அவன் தூக்கு கொடுத்துட்டேன் ஒரு 1.5 வருஷத்துலேயே அவனை தூக்கு கொடுத்துட்றாங்க அவனுக்கு செஷன்ஸில். அதுக்கப்புறம் அந்த அப்பீல் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆயிருக்கு அவனுக்கு. அந்த 5 வருஷத்தில் நீங்கள் அவனை வந்து கண்டம் பிரிசனராகவே ட்ரீட் பண்ணீங்க. நீங்கள் அவனை வந்து எங்கேயும் வெளியே விடலை. அவன் யாரையும் பார்க்கல. நீங்கள் எப்பவுமே செல்லுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கீங்க நீங்கள். அதனால வந்து அவன் ஏற்கனவே செல்லுக்குள்ளேயே செத்துட்டான், பாதி செத்துட்டான். அவன் என்னத்தை நீங்கள் தூக்கில் போட போகிறீங்க, அது ரொம்ப டிலே, இது ஜஸ்டிஸ் ரொம்ப டிலே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மட்டும் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு சுப்ரீம் கோர்ட்டில் இவனுக்காக. இவனுடைய கவுன்சில் கூட கிடையாது. பட் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. தூக்கில் இருந்து அவன் லைஃபர் ஆகிடுறான். லைஃப் சென்டென்ஸ் ஆனது கொடுக்காம அதுக்குள்ளே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மாறுது. ஒரு அமெனஸ்டியில் வந்து எல்லா பிரச்சனையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் 10 வருஷத்தில் வெளியே போயிடுறான். குறைகள் பண்ண ஜெயபிரகாஷ் வெளியே வந்துடுறாரு. ஆட்டோ சங்கர் வந்து தூக்கில். ஆமாம், இவனையும் அவனையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேரக்டர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே அந்த ஃபெமினைன் கேரக்டர். இவனும் அதே மாதிரி தான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்லியாக இருக்க மாட்டான். ஒரு மாதிரி அவனுடைய பேச்சுக்கள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவனுங்க வந்து ஒரு சைக்கோ கில்லர்ஸ் வேணா வச்சுக்கலாம் நீங்கள். அது மாதிரி அதாவது வந்து அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரியறதில்ல. ஒன்றை மறைக்கிறதுக்கு ஒன்றை செய்கிறான். ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை பண்ணுறான். அதே மாதிரி இவனும் ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு இன்னொரு கொலை பண்ணுறான். அப்படி தான் கொலை. ஆட்டோ சங்கர் கொலையும் அதே மாதிரி தான். ஒரு லேடியை கொல்றப்போனா அதை கேட்க வந்து இன்னொருத்தையும் கொண்டுடுறான். இந்த கேட்க வந்து ஆட்டோ டிரைவர் கொல்றான். அப்படி தான் வந்து மர்டர் நடக்குது. அந்த 6 மர்டர்.
பட் அந்த மாடுற மோசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் வெளியே தெரியும். இவன் வந்து உள்ளேயே இவன் எங்கே மாட்டுறான்னு கேட்டிங்கன்னா, இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜெயபிரகாஷ் வந்து வெளியே வந்து ஒரு இந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கள போய் இவன் வந்து என்கேஜ் பண்ண பார்க்குறான். ஒரு குழி தோண்டுறதுக்கு. எங்கே ஒரு செப்டிக் டேங்க் தோண்டணும் எனக்கு அவசரமா. நான் எவ்வளோ வேணால் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அவங்க வந்து பார்த்துட்டு எங்கே தோண்டணும்னு சொன்னால், இங்கே தோண்டணும்னா வீடு எங்கே இருக்குது, யார் இருக்காங்க அந்த வீட்டில்னு சொன்னால், அந்த வீட்டில் வந்து யாரும் இல்லை. யாரும் இல்லாத வீட்டிலலாம் நான் செப்டிக் தோண்ட மாட்டேன், அவங்க போயிட்டானுங்க. அங்கே தான் இவன் மாட்டுறான். ஸோ இவன் வந்து எதுக்காக செப்டிக் டேங்க் தோன்றாங்க? அப்போ இந்த பாடியெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டு புதைச்சிடலான்னு தீர்மானம் பண்ணி தான் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனே ஒத்துக்கிட்டான். மார்டர் பண்ணுறதுலாம் நான் தான். ஏன்டா மார்டர் பண்ணால் என்னை வந்து இல்ட்ரீட் பண்ணாங்க, என் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே என்னை இல்ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு டிஃபென்ஸில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இது ஏதோ வந்து இந்த கொள்ளைக்காரனுங்க, முகமுடி கொள்ளைக்காரனுங்க வந்தானுங்க, போகிற போக்கில் அந்த வீடு தனியாக இருக்குன்னு பார்த்தானுங்க, உள்ளே போய் எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. பட் அவனுக்கு கூட இந்த குழந்தையெல்லாம் கொலை பண்ண மாட்டாங்க. எதுக்கு அப்படி எதுவும் பொருளும் எதுவும் இங்கே போடல. உங்களுக்கு எதுவும் வந்து உங்களுக்கு வந்து மர்டர் ஃபார் கெயின்ன்றதுக்காக எந்த பொருளும் போகல. லூட் பண்ணத மாதிரி எதுவும் ஒன்றும் இல்லைங்க.